ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். மனுஷனுக்கு 5 சென்ஸ் இருக்குது. பார்க்கும் கண், கேட்கும் செவி, தொடும் உணர்வு, ருசி, மனம். சயின்ஸ் கூட இதே தான் சொல்லுது. ஆனால் ஒரு சித்தரோட டெக்ஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர் காண்பது 5 அல்ல. அந்த ஒரு லைன் படித்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதோட அர்த்தம் என்ன? மனுஷனுக்கு உண்மையிலே 5 சென்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை அதுக்கு மேலே இருக்கா? இதை பற்றி கிளியராக டீகோட் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உள்ளே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட நான் வைக்கிற சின்ன ரிக்வஸ்ட், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் என்னென்னலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, இப்போ சயின்ஸ் அதை எப்படி கொண்டு போகிறாங்க, அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒருத்தரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க. அவர் எதுவுமே சொல்லலை, ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங் வரும். இந்த மனுஷனை நம்பக்கூடாது, இல்லை இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. அது எப்படி? இது நீங்கள் பார்த்தனால இல்லை, இது அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டனால இல்லை, நீங்கள் அவரை தொடக்கூட இல்லை. அப்படின்னா இது எந்த சென்ஸ்? இது ஒரு உள்ளுணர்வு. சித்தர்களிலே மிக பழமையான சித்தர் சொல்லப்படும் ஒருவர் அகத்தியர். சில மரபு கதையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் நடக்குது. அதாவது அகத்தியருக்கும் அவரோட சீடருக்கும். ஒரு நாள் அகத்தியர் அவர் சீடர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீடர் எந்திரிச்சு அகத்தியர்கிட்ட ஒன்று கேட்டான். குருவே, உலகத்தை முழுசாக புரிஞ்சிக்க மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறான். உலகத்தை புரிஞ்சிக்க உங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சீடனுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்ன இருக்குது என்கிட்ட? எப்படி நான் உலகத்தை புரிஞ்சுப்பேன்? அகத்தியர் திருப்பியும் அந்த சீடன் வந்து அகத்தியர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை, கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அகத்தியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உணர்வுகள் அப்படின்னாரு. பின்னாடி அவர் ஒரு லைன் சொன்னார், உணர்வு தூங்கினால் உலகம் சின்னதாக தெரியும், உணர்வு விழித்தால் உலகம் பெரியதாக தெரியும். இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் வருது. நம்ம ஸ்கூலில் கற்றுக்கிட்டது போல மனுஷனுக்கு 5 சென்ஸ் மட்டும் இருக்கா? மாடர்ன் நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷனுக்கு 5 சென்ஸ் மட்டும் இல்லை. ஆக்சுவலி நம்ம உடம்புல ஏற்கனவே பல சென்சிங் சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பண்ணலாம். கண்ணை மூடிட்டு உங்களோட விரலால் உங்கள் மூக்கை டச் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் ஒரு கொஸ்டின், கண்ணு மூடி இருக்கும்போது உங்கள் கை எங்கே இருக்குது, உங்கள் மூக்கு எங்கே இருக்குன்னு உங்கள் பிரெயினுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு காரணம் ஒரு ஹிடன் சென்ஸ். உங்கள் மசில் மற்றும் ஜாயின்ட்ஸ் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. பாடி பார்ட்ஸ் எங்கே இருக்குன்னு அதுக்கு தெளிவாக தெரியுது. சயின்ஸ் இதை ப்ரோபிரோசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் இதே கான்செப்டை வேற வார்த்தையில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? உடல் உள்ள நடப்பதை உணர ஆரம்பித்தா உள்ளுணர்வு திறக்கும். அதாவது உங்கள் அவேர்னஸ் உடலில் உள்ளதை பர்சீவ் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்க, நீங்கள் பேலன்ஸாக உங்களை வச்சிருக்கிறது எது? உங்கள் கண்ணு மட்டும் இல்லை, உங்கள் காதில் இருக்கிற இயர் சிஸ்டம் கூட சேர்ந்து கோஆர்டினேட்டாக வேலை செய்கிறனால தான். இப்படி 2 கோஆர்டினேட்டாக வேலை செய்கிறனால உங்கள் பாடி ஓரியன்டேஷனை அதை டிடெக்ட் பண்ணுது. அதனால தான் நீங்கள் விழாமல் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு சயின்ஸ் வச்சுருக்க பேர் ஈக்விலிப்ரியோசெப்ஷன். அப்படின்னா 5 சென்ஸ் ஆல்ரெடி மித்தா போயிடுச்சு, அதுக்கு மேலே இன்னும் சென்ஸ் இருக்குங்கிறது. ஆனால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? திருமூலர் அவரோட பாடல் வரிகளில் ஒரு மிஸ்டீரியஸான லைனை சொல்லியிருக்கார். மனம் அமைதி ஆனால் உலகம் வேறு முகம் காட்டும். இந்த லைன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களை ரொம்ப கன்ஃபியூஸ் செஞ்ச லைன். ஏன்னா மனம் அமைதியாக இருந்தால் உலகம் எப்படி மாறும்? உலகம் சேஞ்ச் ஆகுமா, இல்லை நம்ம உலகத்தை பார்க்குற பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுமா? மாடர்ன் நியூரோ சயின்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணுது. பிரெயினோட மெயின் ஜாப் என்ன? ரியாலிட்டியை ஃபில்டர் பண்ணுது. நம்ம கண்ணு பார்க்குது, அதுக்கு வர சிக்னல் மிக அதிகம். நம்ம காது கேட்குது, அதுக்கு வர சவுண்டு மிக அதிகம். ஆனால் பிரெயின் அதில் ஒரு ஸ்மால் போர்ஷனை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கண்ணு முன்னாடி காட்டுது. அதனால் சயின்டிஸ்ட் சில டைம் இது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க, நம்ம பிரெயின் ரியாலிட்டியை பார்க்கல,
அதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இமேஜின் பண்ணுங்க, அந்த பிரெயின் ஃபில்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரியாலிட்டி தெரியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. 1970 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு. யூஎஸ்ல CIA ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க, மனிதன் இன்ட்யூஷன் உண்மையிலே ஒரு சென்சிங் எபிலிட்டியாக இருக்க முடியுமான்னு. நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக ஒன்று போட்டிருக்கேன், மேலே கார்டில் தரேன். அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். அவங்க சில எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க. ஒரு பர்சனை ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இன்னொரு பர்சனை வேற ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. இப்போ இந்த முதல் பர்சனை அந்த செகண்ட் பர்சன் இருக்கிற லொக்கேஷனை கெஸ் பண்ண முயற்சி செய்ய சொல்கிறாங்க. சர்ப்ரைசிங்லி நிறைய பார்ட்டிசிபெண்ட் எக்ஸ்பெக்டடை விட அதிக அக்யூரஸியோட டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் லேட்டராக ரிமோட் வியூவிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேசப்பட்டுச்சு. அது கான்ட்ரவர்ஷியல் தான், ஆனால் ஒரு ஓப்பன் கொஸ்டின் வந்துச்சு. மனிதனோட பிரெயின் நினைப்பதை விட அதிக இன்ஃபர்மேஷனை பர்சீவ் பண்ண முடியும், அதையும் தாண்டி பார்க்க முடியும். சித்தரோட ஃபிலாசபி படி புதுசு இல்லை. சில சித்தர் டெக்ஸ்ட்ல அனாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. அதை நான் வேற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரேடியோ அனாலஜி தான். ஒரு ரேடியோ ஒரே ஸ்டேஷனை ப்ளே பண்ணாது, ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆக வேற வேற ஸ்டேஷன் மாறும். அதே மாதிரி தான் மனசோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் பாடியில் ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே அது ஹீட் ரிலீஸ் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்கின்ல இருக்கும் ரிசெப்டர்ஸ் டெம்பரேச்சர் சேஞ்சை டிடெக்ட் பண்ணும். இதுக்கு பேரும் இருக்குது, தெர்மோசெப்ஷன். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். நம்மளுக்கு வலிக்குது இல்லை, பெயின், அது கூட ஒரு சென்ஸ் தான். பாடி டேமேஜை டிடெக்ட் பண்ண ஸ்பெஷல் ரிசெப்டர்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் நாசிசெப்ஷன். இந்த சென்ஸ் இல்லைன்னா மனுஷனோட பாடி டேமேஜ் ஆகிறத கூட நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. இந்த நாசிசெப்ஷன் இருக்கவே இருக்காது. ஸ்பெஷல் ரிசெப்டர்ஸ் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு ப்ளீடானா வலிக்காது, ஹெவியாக அடிப்பட்டா வலிக்காது. இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு பசிக்குதுன்னு? இல்லை நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு பாடியிலேருந்து பிரெயினுக்கு சிக்னல் போகுதுல்ல, இதுவும் ஒரு சென்சிங் சிஸ்டம் தான். இதுக்கும் பேர் இருக்கு. இதுக்கு பேர் இன்ட்ரோசெப்ஷன். இப்போ நான் இந்த பர்செப்ஷன் பர்சீவ் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொன்னேன். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பிரெயினோட இல்யூஷனை பற்றி ஒரு சயின்டிஸ்ட் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் நடத்தினாங்க. ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு சிம்பிள் டெஸ்ட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் இன்விசிபிள் கொரில்லா டெஸ்ட், இல்லை இன்விசிபிள் கொரில்லா எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் ஃபேமஸ், நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தாலே வரும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு வீடியோ காட்டப்படும் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. அதில் 2 குரூப் இருப்பாங்க. அவங்க பேஸ்கெட் பாலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இன்னொருத்தங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சயின்டிஸ்ட் வியூவர்ஸுக்கு இந்த வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க எத்தனை டைம் பாலை பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். பீப்புளும் கவனமாக அந்த ஒயிட் ஷர்ட் பீப்புளை பார்த்துட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1 2 3. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க? எவ்வளோ கவுண்ட் ஒயிட் பர்சன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. சிலவங்க அதை தாண்டி போயிட்டு எத்தனை ஒயிட் பர்சன்ஸ் இருக்காங்கன்றெல்லாம் வரைக்கும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கேட்ட கொஸ்டினே வேற. வீடியோ முடிச்சது பிறகு சயின்டிஸ்ட் கொரில்லாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு பல பேர் ரிப்ளை பண்ணாங்க, எந்த கொரில்லா? அதுக்கு பிறகு திருப்பி அந்த வீடியோவை ப்ளே பண்ணாங்க. இந்த முறை வியூவர்ஸ்க்கே ஷாக் ஆயிடுச்சு. பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் நடுவில் ஒரு பர்சன் கொரில்லா காஸ்டியூம் போட்டுட்டு ஸ்லோவாக நடந்து நின்று கேமராவுக்கு கை காட்டி வேவ் பண்ணிட்டு வெளியே போவார். ஆனால் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தாங்கல்ல, அதில் பாதி பேருக்கு அந்த கொரில்லா தெரியவே இல்லை. அது எப்படி பாசிபிள்? ஒரு பெரிய கொரில்லா ஸ்க்ரீனில் நடக்குது, ஆனால் பிரெயின் அதை நோட்டீஸே பண்ணவே இல்லையா? ஏன்? இதுக்கு நியூரோ சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. பிரெயின் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொன்னேன். அதனால தான் பிரெயின் ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணும். அதுக்கு பேர் செலக்டிவ் அட்டென்ஷன். அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் மட்டும்தான் பிரெயின் ஹைலைட் பண்ணும், மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் ஆகிடும். இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன் வருது. சித்தர்கள் ஒரு லைன் சொல்லுவாங்க, உலகம் மறைக்கப்படவில்லை, மனம்தான் மறைக்கிறது. அதாவது உலகத்தில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு, ஆனால் மனுஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதை மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இப்போ இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட், ஹியூமன் ஐ வெரி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லைட்டை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும்.
விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற ரேடியேஷன்ஸ் எல்லாம் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரேஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஹியூமன் ஐ டிடெக்ட் பண்ணது ஒரு டைனி ஸ்லைஸ் மட்டும்தான். சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணது என்ன தெரியுமா? நம்ம பிரெயின் பர்சீவ் பண்ணும் ரியாலிட்டி ஆக்சுவலி ரியாலிட்டியோட எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஃப்ராக்ஷன் மட்டும்தான் நம்ம பிரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இந்த ஹோல் ரியாலிட்டியை. இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை தாண்டி உலகத்தில் நிறைய நடக்குது. ஆனால் இந்த வீடியோவில் தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு தெரிகிறேன். உங்கள் பிரெயின் வந்து என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது, நான் சொல்கிறத தான் கேட்டு ப்ராசஸ் பண்ணுது. அதாவது நம்ம பார்க்கும் உலகம் கூட கம்ப்ளீட் யூனிவர்ஸ் இல்லை. அதனால தான் சித்தர்கள் சொன்னாங்க, மனிதன் காண்பது உலகம் அல்ல, அவன் உணர்வு உருவாக்கும் உலகம். அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குதா? நம்ம சென்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் நம்ம பார்க்கும் ரியாலிட்டி கூட முழுமையாக மாறிடுமா? அந்த ஆன்சர் இன்னும் ஓப்பன் கொஸ்டின் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றியும் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.